ராம ஜன்ம பூமியை நம்பி ராமரை காட்டி தான் பாஜக ஆட்சியை பிடிச்சது. 1991 நேற்று வரைக்கும் எந்த பிஜேபிக்காரர் கேட்டாலும், எந்த ஊரில் எந்த சங்கியம் கேட்டாலும் ராமர் கோவிலை சொல்லி தான் உச்சரித்து தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஏதோ அவங்க ஒரு கட்சி பார்ட்டி வித் அ டிஃப்ரென்ஸ். காங்கிரஸ் கொள்ளைக்கார பார்ட்டி, நாங்கள் சத்தியசீலர்கள், நாங்கள் பணமே அடிக்க மாட்டோம், நாங்கள் பணத்தையே தொடாத பார்ட்டி, பணம் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பலதர நாங்கள் அதானியை பற்றி பேசியிருக்கிறோம், அம்பானியை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் நானே நினச்சி பார்க்கல இவங்க இவ்வளோ தூரம் இறங்குவாங்க, கோவில் சொத்தில் கை வைப்பாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் இன்றைக்கி சிசிடிவிலே வந்துடுச்சு. இது அவங்க ஊர் போலீஸே ஒத்துக்குது, சிசிடிவியில் வந்துருச்சுன்னு. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிரதமர் கிரெடிட் எடுத்துக்கிட்டார். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த சீஃப் ஜஸ்டிஸுக்கு ரஞ்சன் கோகோய்க்கு ராஜ்யசபாவில் சீட்டு கொடுத்தாரு. யார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மெயினாக எழுதின ஜட்ஜுக்கு ராஜ்யசபா சீட்டு அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டது. கோவில் கட்டணத்துக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டார். அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரி மிஸ்ரா அமைச்சு தான் கோவிலை கட்டினார். ப்ரைவேட் ட்ரஸ்ட்டில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ், பிஹெச்பி, பிரதமர் சேர்ந்து தான் டிசைட் பண்ணாங்க. பிரதமருக்கு நெருங்கியவங்கள்லாம் அந்த கோவிலில் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டு கோவிலுக்காக 113 கோடி ரூபா பிராண பிரதிஷ்டைக்கு செலவு பண்ணாங்க. அந்த ஊருக்கு ஏர்போர்ட் கட்டினாங்க, ரோடெல்லாம் விட்டாங்க, நேராக அயோத்தியாவுக்கு ப்ளெயினெல்லாம் விட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரை ட்ரெயின்லலாம் கூட்டிகிட்டு போனாங்க. கொடியேற்றுறதுக்கு மட்டும் 12 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பிரதமர் கிரெடிட் எடுத்தால், இன்றைக்கி கல்லால் காசு இல்லைன்னா பிரதமர் பேசுகிறோமா பேசக்கூடாதாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இது சும்மா ஒரு நாளில் வந்தது கிடையாது. இது கேமராவில் மாட்டின திருட்டு, அதனால் இவங்களால் பேச முடியல. அந்த கோவில் நிலத்தை வாங்கினதுலேயே ₹1 நிலத்தை வாங்கி 17 ரூபாய்க்கு விற்றதா அன்றைக்கே அக்விசிஷன்ஸு எல்லோரும் பேசியிருக்கிறாங்க. யாருக்கு கோவிலுக்காக வீடு வீடாக வாங்கியிருக்காங்க, கோவையிலையும் வீடு வாங்கி கல் வாங்கியிருக்கிறாங்க. அதுலேயே ₹10 கல்லை ₹500 கலெக்ஷன் பண்ணதா சில பேர் நார்த் இந்தியாவில் சொல்கிறாங்க. இப்போது கல் ₹10, வாங்கினது ₹500. அந்த பணம்லாம் எங்கே போச்சு? இப்போ இதெல்லாம் ஆர்டிஐயில் கேட்டால் இது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு, அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறாங்க. சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கோவிலுக்கு கலெக்ஷனாக இருக்குது. இப்போ இந்த 6000 கோடிக்கு இந்திய மக்களுக்கு யார் பதில் சொல்லணும்? பிரதமர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு? இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற டிரைவரை பிடிச்சிட்டு, டிரைவர் தான் கொள்ளடிச்சார், பாத்ரூம் அனுப்புகிறவர் தான் கொள்ளடிச்சாருங்கிறாங்க. இது நம்ப முடியுமா? ஒரு டிரைவர் கொள்ளடிக்க முடியுமா? 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறதா யூபியிலேருந்து ரிப்போர்ட் வருது. இதை சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு, ஒரு 4-5 ஜட்ஜு, ஒரு ஜட்ஜெலாம் நம்ப முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 3 பேராவது இருந்தால் தான் உண்மை வெளில வரும் கம்ப்ளீட்டாக. இதை பப்ளிக்காக எல்லாருக்கும் நேரையும் நீங்கள் பேசணும். இப்போ தமிழ்நாடோ சரி, ஆந்திராலேயோ சரி, கோவில் உண்டியல் திறக்கிறது, பணத்தை எண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒரு நாம்ஸ் இருக்குது. நீங்கள்லாம் திருப்பதி போயிருந்தீங்கன்னா கடைசியில் இருக்கிறவங்கள பக்தர்கிட்டேருந்து கையெழுத்து வாங்குவாங்க, எண்ணி பணம் சரியாக இருக்கான்னு பார்த்து. அது மாதிரி எந்த ப்ரொசீஜரும் இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் காசை கலெக்ட் பண்ணணும். ஏன் கலெக்ட் பண்ணுறத அவங்க நிறுத்திட்டு ஆட்களை வச்சு நீங்கள் பேங்க்குக்கு கொண்டு வாங்கன்னு ஏன்னு சொன்னாங்க? அதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லணும். இப்போ நான் கேட்குற முக்கியமான கேள்வி, வானாதி ஸ்ரீனிவாசனுக்கு எங்கே போச்சு குரல்?
எல்லாத்துக்கும் பேசுவாங்களே அக்கா. கோவையில் எம்எல்ஏயாக இருந்தவங்க, கோவையை அவங்க கோட்டைன்னு சொன்னவங்க, கோவையில் சங்கம் வளர்த்தவங்க ஏன் வாயில் மௌனமாக இருக்கிறாங்க? இந்த கொள்ளையை பற்றி ஏன் கோவை மக்களுக்கு வானாத்தி அக்கா ஒரு வார்த்தை கூட பேசலை? எங்கேயாவது ஹிந்துங்களுக்கு டேஞ்சர் வரத்துக்கு முன்னாடியே எதிர்கட்சி ஆளுங்களை கனாப்பினான்னு பேசி ஹைகோர்ட்டில் ஸ்ட்ரிக்சர்ஸ் வாங்கின எச் ராஜா ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? எச் ராஜா உயிரோடு இருக்காரா? எங்கே இருக்கிறாரு? ஏன் இதை பற்றி எச் ராஜா பேச மாட்டேங்கிறாரு? நயினார் நாகேந்திரன் இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? எம்ஜிஆரோட கட்சிக்கு துரோகம் பண்ணி லோட்டஸுக்கு போன, தாமரைக்கு போன நயினார் நாகேந்திரன், எலெக்ஷன் தோத்த நயினார் நாகேந்திரன் இந்த கொள்ளையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இந்த ஏரியா சேர்ந்து பிஎஸ்ஜியில் படித்து தகர டப்பாவோடு வந்தேன், பஸ்ஸில் இறங்கி வந்தேன், போலீஸ் கமிஷனர் ஆனேன்னு சொன்ன அண்ணாமலை நான் பிஜேபியை விட்டுட்டேன், நான் இப்போ செக்குலருங்கிறவர், வேல் யாத்திரை போன அண்ணாமலை, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றின அண்ணாமலை, அங்கெல்லாம் தகராறு பண்ண அண்ணாமலை இப்போ ஏன் மௌனமாக இருக்கிறாரு? அண்ணாமலைக்கு குரல் போயிடுச்சா? எனக்கு அமெரிக்காவில் இருக்காருன்னு தெரியும், என் அமெரிக்காவில் பேசினா இங்கே கேட்காதா? இதுக்கும் மேலே பல வாட்டி கோர்ட்டில் கேஸ் போட்டு ஹிந்து அரங்கிய துறையே ஒழிக்கணும், எல்லா கோவிலும் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டில் கொடுக்கணும், மருதமலை மாதிரி இருக்கிற கோவிலெல்லாம் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சங்கிங்க பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கோவிலெல்லாம் நீங்கள் சங்கிட்ட கொடுத்தீங்கன்னா பிஜேபி நாளே நாளில் வளர்ந்துடும். கோவிலில் வர கலெக்ஷனெல்லாம் கையாடி குதிரை பேரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ஒரு பிஜேபிக்காரன் கூட வாயை திறந்து இதை பற்றி பேசலை, இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை, பிரதமர் பதில் சொல்லணும்னு சொல்லலை. ஆனால் எல்லா பிஜேபிக்காரங்களும் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டை ஒழிக்கணும், ப்ரைவேட் ட்ரஸ்ட்டுக்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்கிற மெயின் கோவில், எந்த கோவிலை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்களோ அந்த கோவிலில் இருக்கிற ட்ரஸ்ட்டில் கொள்ளையடிச்சும் போது பேசாதவங்க நாளைக்கு மருத்துவமனை ட்ரஸ்ட்டில் கோவிலில் போனால் மட்டும் பேசுவாங்களா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியணும்னா, பிஜேபியாக இருக்கட்டும், பிஜேபி ஆதரவர்களாக இருக்கட்டும், உங்களை ஏமாற்றி இந்த ரிலிஜனுங்கிறத, மதம்ங்கிறத ஒரு டூலாக ஏமாற்றி உங்கள்கிட்டேன்னு பணம் பிரித்து ஓட்டு பிரித்து ஆட்சியை பிடிச்சி பணக்காரனானுங்கிறது தான் கேள்வி. தமிழ்நாட்டிலேயே மேக்சிமம் கன்னியாகுமரிக்கு அப்புறம் பிஜேபி இருக்கிறது கோவை மாவட்டம்ங்கிறாங்க. ஏதாவது கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிஜேபி நிர்வாகியாவது இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாரா? மனசாட்சி இருக்கா? எங்கே போனாங்க எல்லோரும்? ஓட்டுக்கு இங்கே இருந்த வைஸ் பிரசிடெண்ட்டு இங்கேருந்து போனார், அவர் ஏதாவது பேசியிருக்காரா இதை பற்றி? அவருக்கு மனசாட்சி கிடையாதா? சிபி ராதாகிருஷ்ணன் சாருக்கு மனசாட்சி கிடையாதா? இதை பற்றி பேச மாட்டாரா? இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நாங்கள் கேட்குறோம். இப்போ கோவை பிஜேபி இதை பற்றி என்ன பேசுகிறாங்க? தமிழ்நாடு பிஜேபி என்ன பேசுது? துக்ளக் குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு? மீடியா தப்பாக பண்ணுதுங்கிறாரு. அப்போ நீங்கள் தான் மீடியா, நீங்கள் தப்பாக ரிப்போர்ட் பண்ணிட்டேங்கிறாரு. ஏன் துக்ளக் குருமூர்த்தி பேச மாட்டேங்கிறாரு? ஓபிஎஸ்க்கு ஐடியா கொடுத்தார்ல, சமாதிக்கு போனால் நல்லா நடக்கும்னு. ஏன் இப்போ ராமர் கோயிலில் திருட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? பிரதமர் பொறுப்புன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? தமிழ்நாட்டில் இருந்த ஆன்மீகவாதிகள்லாம் எங்கே போயிட்டாங்க? இல்லை ராமர் கோவிலில் கொள்ளை அடித்தா பரவாயில்ல, எல்லா கோவில்லையும் கொள்ளை அடித்தா தப்பில்லைன்னு நினைக்கிறாங்களா? இதை பற்றி அவங்க கிளியராக சொல்லணும். இதை பேசாமல் விஜய் இதை செய்யலை அதை செய்யலை, ஆட்சியில் இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம்னு பேசுகிறது தப்பு. நேற்று வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பாளர்களாக இருந்தவங்க இன்றைக்கி ஏன் அயோத்தியா எதுக்கு எடுத்தாலும் கவர்னர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஏன் அயோத்தியாவை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க? ஏதாவது பிஜேபி ஏதாவது தப்பு பண்ணாலே பேசுவாங்களே, சனாதன தர்மத்தை பற்றி பேசுவாங்களே, அவங்க ஏன் இப்போதைக்கு இதில் மௌனமாக இருக்கிறாங்க?
இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் கேட்கணும். அந்தந்த ஆட்களை கேட்டு பதிலை பெற்று மக்களுக்கு தரணும். அண்ட் மக்களுக்கு அயோத்தியாவில் நடந்த விஷயத்தை நீங்கள் தான் உங்கள் மூலமாக தான் உண்மையை சொல்ல முடியும். இதுக்காக தான் அவர் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கிறாரு. இன்றைக்கி 30 இடத்துல இந்தியா ஃபுல்லாக இந்த விஷயத்தை நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். நன்றி. உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் பதில் சொல்கிறோம். அது இருந்தாலும் 2 கேள்வி கேட்கலாம்ல, மாநாத்தி அக்காவை கேட்கலாம்ல நீங்கள். திமுக மட்டும்தான் பார்ட்டி ஃபண்டா இல்லை காமராஜுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாரும் பார்ட்டி ஃபண்டா? அப்போ ஜெயலலிதா பண்ணது என்ன? ஜெயலலிதா பண்ணது என்ன பார்ட்டி ஃபண்டு இல்லையா? அதான் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஒயிட் பேப்பர் வரட்டும், எந்த கட்சிகள்லாம் பார்ட்டி ஃபண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியட்டும். டெஃபினட்டாக கடைசியாக பார்ட்டி ஃபண்டு இல்லாமல் இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி, காமராஜ் ஆட்சி. யாருமே காமராஜர் பார்ட்டி ஃபண்டு வச்சாருன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் யார் எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லணும். ஒரு மினிஸ்டரை கேள்வி கேட்டால் அவர் போய் சிங்கப்பூரில் படுத்துக்கிட்டாரு. இன்னொரு மினிஸ்டர் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டார். அப்போ கை க்ளீனாக இருக்குன்னா வர வேண்டி தானே போலீஸுக்கு என்கொயரிக்கு. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, இவ்வளோ பணம் அடிச்சிட்டிங்கன்னு. நீங்கள் பணம் அடிக்கலைன்னா பதில் சொல்ல வேண்டியதானே. எதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறீங்க? ஏன் விஜய் அவதூறாக பேசுகிறீங்க? ஏன் ராகுல் காந்தி அவதூறாக பேசுகிறீங்க? இப்போ கேள்வி என்ன, நீ காசு பண்ணிட்டேன்னு, எங்கள் எம்எல்ஏ காசு வாங்க பார்த்தீங்கன்னு. அதுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்லணும்? நான் பண்ணலை, எனக்கு தெரியாது, ஏதாவது சாட்சி இருந்தால் கொடுன்னு. அதை விட்டு விஜயை பற்றி பர்சனலாக பேசுகிறது, ராகுல் காந்தியை திட்டுறது, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மடியில் ஏதோ இருக்குது, அதனால தான் நம்ம வேறு விஷயம் பேசுகிறீங்க. எப்படி மறைக்கிறது என்ன கட்டும்? எல்லாமே அவங்க கைக்குள்ளே தானே. அதனால தான் கடைசியில் கேட்ட கேள்வி நீங்கள் மறந்துட்டீங்களே. இத்தனை நாள் பிஜேபியை எதிர்த்தவங்க ஏன் எதிர்க்கலை இப்போ பிஜேபின்னு நான் கேட்குறேன்னு. இத்தனை நாள் கவர்னர் பண்ண தப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. சில பேர் சொல்கிறாங்க 6000 கோடி காணும்னு, சில பேர் சொல்கிறாங்க 20 கோடி. அவங்களுக்கோ கோவிலில் நம்பிக்கையே கிடையாது. அவங்களே கேட்கலங்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் கேட்கலன்னு தான் நான் கேட்குறேன். நான் பேர் சொல்ல, நீங்கள் பேர் சொல்கிறீங்க. பெரியாரின் சீடர்கள் எங்கே இருந்தாலும் எந்த பெரியாரோட சீடரும் கேள்வி கேட்கலையே, கேட்டிருக்காங்களா? ஏதாவது ஒரு கவர்னர் தப்பாக பண்ணாலே லபோதிபோன்னு பேசி தமிழ் மீடியாவில் டிபேட் வரும்ல சார். தாவேக்கா இப்போ தான் வந்திருக்கிற கட்சி. தாவேக்காவுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. தாவேக்காட்ட 30 எம்பி இருந்தால் அவங்களும் கேட்கலையே நான் கேட்போம். யார்கிட்ட 30 எம்பி இருக்கிறாங்க? அவங்க தானே கேட்கணும். யார் இத்தனை நாளாக அவர் கடவுள் இல்லைன்னு விஜய் சொல்லலையே. அவர் சாய்பாபாவையும் கும்பிடுறாரு, சர்ச்சிலையும் கும்பிடுறாரு, எல்லாரையும் கும்பிடுறாரு. கரெக்டாக இல்லையா? பார்ட்டியோட ஃபண்டு எலெக்ஷனுக்கு நடத்த வேண்டிய ஃபண்டு எப்படி சடனாக பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஒன்றுமே இல்லாத மினிஸ்டர் பெரிய கோடீஸ்வரர் ஆனதெல்லாம் பார்ட்டி ஃபண்டு தான். வெல்த் நோன் பியாண்ட் சோர்ஸஸ்ன்னு பல மினிஸ்டர் மேலே கன்விக்ஷனே வந்திருக்குது. இப்போது ஆனந்த வெங்கடேசனுங்கிற ஜட்ஜு பல கேஸை தொடங்கன்னு சொல்கிறாரு. பொன்மடி, நான் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது பொன்மடி மேலே மற்ற மினிஸ்டர் மேலெலாம் கேஸஸ் மேட் அவுட்டுங்கிறாரு. இன்னொரு கரூர் மினிஸ்டர் கோயம்புத்தூரில் நின்று ஜெயிச்சார், அவர் மேலே திமுகவே கேஸ் போட்டுது. அவர் மேலே திமுகவே கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை விசாரிங்கன்னு சொல்லிச்சு.
இப்போ அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தபோது தான் ஜெயிலுக்கு போனார். அந்த கேஸை ஆளாக்கும் போது ஒரு 20 விட்னஸ் வைக்கலாம், 30 விட்னஸ் வைக்கலாம். 200 விட்னஸுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா என்னைக்கு கேஸ் முடியும்? விளக்கம் தெரிஞ்சிடுச்சுல்ல உங்களுக்கு? இப்போ நீங்கள் திமுக கேபினெட்டில் விரல் விட்டு எண்ணுங்க. யாரெல்லாம் இப்போ வேணாம், உங்களையே நீங்கள் மனசாட்சி இருக்குது, விரல் விட்டு எண்ணுங்க. எவ்வளோ பேர் முன்னாடி ஏடிஎம்கேலேருந்து வந்தாங்க? அதான் உங்கள் பார்ட்டி ஃபண்டு. ஆட்சி மாறினாலும் பார்ட்டி ஃபண்டு மாறல. கரெக்டாக ஜெயலலிதாட்ட ட்ரைனிங் வாங்கிட்டு இங்கே வந்தாங்க. ஜெயலலிதாவை சுப்ரீம் கோர்ட்டே ஆமாம் கில்ட்டின்னு சொல்லிடுச்சு. நீங்கள் வேணால் அம்மாங்களாம் நான் தெய்வங்களாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? இறந்துட்டாங்க, அதனால் சென்டென்ஸ் கிடையாது. கன்விக்டட் கிரிமினல் இஸ் கன்விக்டட் கிரிமினல். நீங்கள் வேணால் சிலை கட்டலாம், சமாதி வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஜெயலலிதா இஸ் அ கன்விக்டட் கிரிமினல் அண்ட் ஐஸ் ஆஃப் லா. அதுதான் உங்கள் பார்ட்டி ஃபண்டோட ஆர்கனைசேஷனு. எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த பார்ட்டி கோர்ட்டு தீர்ப்பு நான் சொல்கிறேன். பேப்பரில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு, எல்லாருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்கன்னு ரெசிப்டை கொடுத்து காசை வாங்கினதாக தான் கேஸு. அதுதான் பார்ட்டி ஃபண்டோட சூசுமம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சேன், நான் என்ன சொல்லணும்? அந்த கேஸை நீங்கள் எடுத்து ஜெயலலிதாவும் சசிகலா மேடமும் கன்விக்டான கேஸ் எடுத்து படித்தீங்கன்னா, இந்த மைக்கேல் குஹுனான்னு ஒரு ஜட்ஜு, முத்துக்குமாரசாமி வேறு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு போட்டார். நம்ம உடனே கட் அவுட்லாம் வச்சோம். ஆனால் இன்னொரு மைக்கேல் குஹ்னான்னு ஒருத்தர் வந்துட்டார். மைக்கேல் குஹ்னா உண்மையாக பொய்யா எழுதிவிட்டார். அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் எழுதின தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டே மாற்றி எழுத முடியல. கரெக்டாக இல்லையா? அப்போ அங்கே இருந்த மினிஸ்டர் தானே இங்கே இருந்தாங்க. அதுதான் பார்ட்டி ஃபண்டு. நான் சொல்ல சார், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சார். சுப்ரீம் கோர்ட் தப்புனா நீங்கள் அங்கே போய் தான் கேட்கணும். மைக்கேல் குஹ்னா எழுதினார். மைக்கேல் குஹ்னாவை எவ்வளோ பேர் மிரட்டினாங்க, என்ன ஆசை காட்டினாங்கங்கிறது வரலாறு. மைக்கேல் குஹ்னா உண்மையை எழுதினார். மைக்கேல் குஹ்னா எழுதியது உண்மைங்கிறது சுப்ரீம் கோர்ட்லேயே தீர்ப்பாயிடுச்சு. அப்போ இருந்த மினிஸ்டர் எங்கே இருக்காங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார் பதில், நான் சொல்லலை. அப்போ ஒரு டிரான்சிட் மாதிரி பார்ட்டி ஃபண்டு போயிருக்குங்கிறது தான் பொருள். சார், காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம், பல மாவட்டங்களில் துரோகிகள் அப்படிங்கிற முழக்கத்தை எதிர்கொள்றாங்க, நிறைய வேதனை போடுறாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சியினர் துரோகிகள்னு சொல்லி யார் சொல்றாங்க? திமுக சொல்றாங்க. சொல்லட்டும். அது கட்சிக்காரங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்குது. நீங்க கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம துரோகி இல்லைங்களே. நாங்களா போய் மசூதி இடித்தோம்? நம்மளுக்கு தெரியும். பிஜேபி இன்னைக்கு இங்கே மினிஸ்டர் ஜெயித்ததே இஸ்லாமிய ஓட்டில் தான். கோயம்புத்தூரில் ஒரு மினிஸ்டர் ஜெயித்தார், அது இஸ்லாமிய ஓட்டில் தான். ஆனால் பாபரி மஸ்ஜித் இடிக்கிறச்ச முரசலிமானன் எங்கே இருந்தார்? அது துரோகமா இல்லை நாங்கள் பண்ணது துரோகமா? கலைஞர் பிஜேபியோட கூட்டணி போட்டு அவரோட மருமகனை காமர்ஸ் மினிஸ்டர் ஆக்கினது துரோகமா இல்லை நாங்கள் துரோகிங்களா? டிஎம்சியோட தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் மூப்பனாரோட கூட்டணி போட்டு மூப்பனார் முதுகில் குத்திட்டு நம்ம பாபரி மஸ்ஜித் இடித்தபோது யார் அதெல்லாம் ஆனப்புறம் வாஜ்பாய் கேபினெட்டில் யார் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க? நாங்கள் இருந்தோமா? இங்கே மக்கள் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. 107 சீட்டோ 105 சீட்டோ ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு நம்பர் மறந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி வேணும். அமித்ஷா மற்ற ஊர்லலாம் பண்ணுற மாதிரி பின் வழியாக ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு கவர்னர் வச்சு. கவர்னர் விஜயை கூப்பிடலன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி சமயத்தில் தமிழ் மக்களோட தீர்ப்பை காப்பாற்றுறதுக்கு ராகுல் காந்தி அந்த முடிவு எடுக்கிறாரு. 5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ராகுல் காந்தி தான் பேபிகிட்ட பேசுகிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி சப்போர்ட்டை வாங்கி தர்றாரு.
ஐயுஎம்எல்கிட்ட பேசுகிறாரு கேரளாவில், அவங்களும் வராங்க. இல்லாட்டா என்ன இருக்கும்? இன்றைக்கி ஏடிஎம்கே இந்த மோசமான நிலைமைக்கு இருக்கிற எம்ஜிஆரோட கட்சி இவ்வளோ மோசமான நிலைமைக்கு இருக்கிற காரணமே போய் பிஜேபிகிட்ட அவங்க அடமானம் வச்சது தான். அதே மாதிரி தவாக்காக்கும் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ராகுல் காந்தி செஞ்சார். நாங்களாக சொன்னோம் ஏடிஎம்கே உங்கள் ஜன்ம எதிரி வந்து ஏஐடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஜன்ம எதிரி, யார் 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலான்னு பேசினாங்க. நாங்களா? எம்ஜிஆர் கருணாநிதியை பற்றி என்ன பேசினார்? எம்ஜிஆரை விட்டுருங்க, ஜெயலலிதா கருணாநிதியை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பேசின கலைஞரை பேசின கட்சியோட நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், நீங்கள் ஆட்சி அமைங்க, நீங்களே மினிஸ்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னது என்ன காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சா? என்ன சார்? இன்னைக்கு வந்து ஆளக்கூடிய தாவேகா பாஜகவோட ஒரு இணக்கமான போக்கு கையாளுறாங்க. யார் சொன்னாங்க? எந்த இடத்துல இணக்கமாக இருக்குது? நான் தான். நீங்கள் முன்னாடி வரல. அயோத்தியை பற்றி பேச வேண்டியவங்க பேசலையே. முதல்ல அதை பண்ண சொல்லுங்கள். சும்மா இங்கே எலி போச்சு பூனை இங்கே நாங்கள் தேர்தலின் போதாகட்டும், தேர்தல் முடிஞ்ச பிறகாகட்டும் எங்கள் அதை எதுக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டார். ரைட்டா? இது வரைக்கும் பாஜகவோட இணக்கமாக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் சனாத்த தர்மத்தை பற்றி பேசினவர் அயோத்தியா கோவிலில் அடித்த கொள்ளையை பற்றி ஏன் பேசாமல் இருக்கீங்க? நீங்கள் தானே கோவில்லையே நம்பிக்கை இல்லைல்ல உங்களுக்கு? சுமார் 6000 கோடி காணும்னு சில பேர் பேசுகிறாங்களே, குரல் எங்கே போச்சு? பேசணுமா வேணாமா? மாநாட்டியை நான் கேட்குற கேள்வி அவங்க கேட்கணுமா வேணாமா? அண்ணாமலை கேள்வியை நான் கேட்குற கேள்வியை ராஃபேல் வாட்செல்லாம் கேட்டீங்களே, அயோத்தியாவில் பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கேட்கணுமா வேணாமா? ராஃபேல் வாட்ச் கேட்டாங்கல்ல, அப்போ அயோத்தியாவை பற்றி கேட்கணுமா வேணாமா? இது மாதிரி ராமர் கோவிலை வச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தது. ஆமாம், உண்மை அதுதான். ஆனால் பாஜக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லி இவங்க கூட கூட்டணியில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அப்படி தான் சொன்னார். எப்போ சொன்னார்? நாங்கள் டிவிக்கேவோட சப்போர்ட் கொடுத்தப்புறம் சொன்னார். இன்னும் சொல்லுவார். மக்கள் கேட்குறாங்களான்னு பார்ப்போம். இப்போ ஒரு எலெக்ஷன் வரும், 7 சீட்டுக்கு வரப்போகுது. திமுக எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆ, நீங்கள் தான் சொல்கிறீங்க. டெஃபினட்டாக பாஷோக்கு சார். மக்களுக்கு வந்து இன்றைக்கி விஜய் வேணும். உங்களுக்கு விஜய் வேணுமா, ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு விஜய் வேணுமாங்கிறது முக்கியம் இல்லை. மக்களுக்கு விஜய் வேணும். சேவை இல்லாமல் அவர் மேலே கோர்ட்டில் கேஸை போட்டு ஹைகோர்ட்டில் இழுத்துருக்கீங்க. மக்கள் நியாயமாக தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார் அவர். அதில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணல, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலன்னு கேஸ் போட்டிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்ருப்பாங்களா? மக்கள் பார்த்துட்ருப்பாங்களா? ஆட்சிக்கு வந்த பிறகும் குற்றச்சம்பவங்கள் எதுவுமே குறைஞ்ச மாதிரி தெரியும். ஏன்னா குற்றச்சம்பவங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு சிங்கப்பெண் படையை நியமிச்சாங்க. பல்வேறு இடங்கள்ல லஞ்ச லாவண்யம் இல்லை அப்படின்னாங்க. சார் மக்கள் சார் நீங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லை, நீங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேயே என்கிட்ட கோயம்புத்தூரில் நீ காட்டால் தான் இறங்கினேன். 6 இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரார் எப்படி லஞ்சம் வாங்காமல் பண்ணி கொடுத்தாரு, எப்படி ஆர்டிஓவில் லஞ்சம் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் இருங்க சார், இருங்க சார். இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் காசு கொடுக்காம பத்திரப்பதிவு நடந்ததுன்னு? மக்களை தானே போடுறாங்க. விஜய் போய் நீ பேசு அப்படின்னு சொல்லல. குற்றச்சம்பவம் குறைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் சார். இப்போ வந்து 1.5 மாதம் இது ஆகிருக்குல்ல. இப்போ தானே சிங்கப்படை போட்டிருக்கிறாரு, இப்போ தானே லேடி கமாண்டர் போலீஸ் போட்டிருக்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, மக்கள் சொல்லிய. இந்த இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லை,
யாரெல்லாம் இப்போ குற்றச்சம்பவம் பற்றி பேசினாங்களா? சொல்லலையா இல்ல காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. மக்கள் சொல்லலை. மக்கள் சொன்னால் தெரிஞ்சிடுமே சார். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போங்க, இன்றைக்கி மீடியா சரி, நான் திரும்பி சொல்கிறேன் சார், எல்லா இடத்துலையும் சம்பவம் நடக்கலைன்னு நான் சொல்லலை. நான் எல்லாரையும் போலீஸ்காரனை போட்டாலும் சம்பவமே நடக்காமல் இருக்க முடியாது. ஆனால் பொள்ளாச்சி கேஸுமே நடக்கலை. ஆவேக்காவில் இருக்கக்கூடிய பிரமுகர்களே பொள்ளாச்சி சம்பவத்தை விட பெரிய சம்பவம்னா ஒரு சில சம்பவம் நடந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருங்க சார், நடந்தது சார். அவர் கிளியராக சொல்லிட்டார் விஜய், அது எனக்கே தெரியும், போலீஸ் ஆக்ஷன் எடுங்கன்னு. ரைட்டா? டெஃபினட்டாக நடந்தால் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும். நீங்கள் சந்தேகமே கம்ப்ளைண்ட் இருந்து நேற்றைய தினம் கூட கோவையில் ஒரு அடிதடி சம்பவத்தில் பாட்டில் இருக்கிறாங்க ஆவேகா பிரமுகர்கள் 3 பேர் கைது ஆகிட்டாங்கல்ல. இன்றைக்கி இதே கருத்தை தான் திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா குற்றங்களை தடுக்க முடியாது, ஆனால் குற்றம் நடைபெற்ற பிறகு நான் வித்தியாசம் இல்லையா அது இப்போ நான் சொல்கிறேன் என்ன வித்தியாசம்னு. திராவிட கட்சிக்கும் டிவிகேக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். ஜெயலலிதா அரெஸ்ட்டை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜில் அதிமுக காரங்க ஒரு பில்டிங்கே கொளுத்தினாங்க, ஒரு ஸ்கூலை கொளுத்தி, ஒரு பஸ்ஸை கொளுத்தி 4 மாணவங்க இறந்தாங்க. அவங்களுக்கு மெர்சி பெட்டிஷன் கொடுத்து வெளில விட்டது யார்? மாணவர்களை தலைவி அரெஸ்ட் ஆகின அப்புறம் உள்ள ஜெயிலில் வச்சு பஸ்ஸில் வச்சு கொளுத்தின சம்பவத்தில் இல்லைங்க நீங்களாம் ரொம்ப நல்லவருங்க, நீங்கள் ஜெயிலில் இருக்கக்கூடாது, வெளில வாங்கன்னு சொன்னது யார்? நாங்களா? விட்டாங்களா இல்லையா? சார் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு டைம் கொடுங்க, டெஃபினட்டாக நடக்கும். இன்னைக்கு அதை பற்றி பேசணும்ல சார். அப்படி இல்லையா சொல்ல, நாங்கள் குற்றம் நடந்ததை பற்றி பேசுகிற, குற்றவாளின்னு சொன்னவங்களை நீங்கள் வெளில விட்டீங்கன்னு சொல்கிறேன். கோர்ட்டு தண்டித்தவங்களை ஃபுல் சென்டர் உங்கள் கட்சி ஆளுங்கிறதுனால இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் க்ரைம் ரெக்கார்டை பாருங்கள், ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் வந்து பெருசாக ஆகப்பட்டிருக்கு. ஆனால் டோட்டல் க்ரைம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. நீங்கள் போனீங்கன்னா அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போன 5 வருஷத்தில் நடந்ததுக்கும் 1 வருஷத்தில் நடந்ததுக்கும் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 0 ஆகாது, ஆனால் குறைஞ்சிருக்கும்.